தாவேக தலைவர் விஜய் ஒரு வார்த்தை பாஜகவை பற்றி பேசிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு அண்ணாமலை தொடங்கி தமிழிசை நயினார் எல்லாருமே களத்தில் இறங்கி அவரை அடிக்கணும்னு இறங்கியிருக்கீங்க. இதில் வேற அண்ணாமலை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, நான் அடிக்க ஆரம்பித்தா நீ காணாமல் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு மிரட்டல் துணி இல்லையா? இந்த வீடியோவை பாருங்கள். நான் என்ன விஜயும் டிவிக்கேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, நான் அடிக்க ஆரம்பிக்கல. அரசியலில் இது எந்த மாதிரி அணுகுமுறை? ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவருக்கு கருத்து ரீதியாக பதில் கொடுங்க. அதை விட்டுட்டு நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், அவர் டைலாக் அவருக்கே திருப்பி அடிப்பீங்க. சரி, உங்கள் கட்சியில் உங்கள் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தார் திருச்சி சூர்யா, நீங்கள் 10,000 கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கதா புள்ளி விவரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார். அவருக்கே நீங்கள் பதில் சொல்லலை. பதில் சொல்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் விஜயோட பார்வையிலையும் நீங்கள் அதே அளவில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு 3 வருஷமாக மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, அவ்வளோதான். பாஜக இயக்கத்தில் பல ஆண்டுகளாக 50 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்கலாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசலை. இன்னைக்கு நீங்கள் பேசினா ஏதோ பிரளயமே உருவாக போகிற மாதிரி உங்கள் வார் ரூம் வச்சுக்கிட்டு துதி பாடுறதும் புகழ் பாடுறதும் எந்த அளவுக்கு ஈடுபடும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவரை பார்க்க முடியாது, மிகப்பெரிய ஆளுமையை பார்க்க முடியாது. அப்போ மற்றவங்களாம், பாஜக இருக்க மற்ற தலைவர்கள்லாம், இன்னைக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்லி அது மக்களை போய் சேர்றதை விட விஜய் சொல்கிற கருத்து இன்னும் வேகமாகவே போகும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இது விஜய்க்கு ஆதரவான பதிவெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுடைய அரசியல் அணுகுமுறையை நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பேசினா தமிழ்நாட்டில் பிரளயம் உருவாகுது, நம்ம பேசினா அரசியலில் பெரிய பரபரப்பு உண்டாகுது, சலசலப்பு உண்டாகுது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா உங்களை தாண்டிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் விஜய் எப்படி அரசியலுக்கு நியூ என்ட்ரியோ அதிகபட்சமாக உங்களுடைய என்ட்ரியும் ரொம்ப கம்மியான வருஷம்தான். ஏன்னா உங்களை தாண்டிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் விஜய் எப்படி அரசியலுக்கு நியூ என்ட்ரியோ அதிகபட்சமாக உங்களுடைய என்ட்ரியும் ரொம்ப கம்மியான வருஷம்தான். நீங்கள் எதையா இருந்தாலும் தடாலடியாக பேசுறது, நீங்கள் பேசுறதெல்லாம் உண்மைன்னு சொன்னீங்கன்னா அப்போ திருச்சி சூர்யா பேசுறதும் உண்மைதானா? உங்கள் குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது, ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் அவர் என்கிட்டையும் புள்ளி விவரம் இருக்குது, ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அதை நம்பலாமா? இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வரல. கூட்டத்தில் வார்த்தை ஜாலங்களுக்காக 2 வார்த்தைகளை போடத்தான் செய்வாங்க. அதனால நீங்கள் இப்போ அவருக்கு எதிராக பேசுறதும், அவர் நான் அடிப்பேன்னு சொல்கிறதும், நாங்கள் பதில் கொடுத்தா நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிறதும், இதெல்லாம் நல்லா இல்லை. பஸ்